ஓணம் செலிப்ரேட் பண்ணுற எல்லாருக்கும் என்னோட ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நானும் நம் கேரளா மக்கள் போல் அவங்க செலிப்ரேட் பண்ணுற மாதிரியே இலை வச்சு 4 வகையான கூட்டு வச்சு பாயசம்லாம் சாப்பிட்லான்னு நினச்ச வரைக்கும் ஓகே. ஆனால் சேலை கட்டிட்டு தான் சமைப்பேன்னு எக்ஸ்ட்ராவாக ஒன்று நினச்சேன் பாரு, அங்கே தான் தப்பு பண்ணிட்டேன். சப்பா கசன்னு ஆனாலும் சாப்பிட்ட பிறகு தான் வேஷத்தை கலைக்கணும்னு சொல்லி பண்ண ஆரம்பிச்சாச்சு. லைனாக கூட்டெல்லாம் ஒழுங்காக பண்ணிட்டேன். ஆனால் அந்த பாயசம் இருக்குல்ல, அடை பாயசம் தான் பண்ணுவேன்னு சொல்லி இந்த பேக்கெட்டெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் இது பால்லாம் ஊற்றக்கூடாது, தேங்காய் பாலில் தான் பண்ணணும். ரெசிபியை பார்த்து பண்ணுறேன், ஆனால் எனக்கு அது ஒழுங்காகவே வந்த மாதிரி தெரியல. ஏதோ சக்கரை தண்ணியில் அடை போட்ட மாதிரியே இருந்துச்சு. சரி இது டிசாஸ்டர் தான் போல அப்படின்னு பண்ணிட்டு இருக்கும்போதே எனக்கு பல யோசனைகள். கேரளாவில் தேங்காய் விலை எவ்வளோ இருக்குன்னு. ஏன்னா பொங்கலை சோத்தை தவிர எல்லாத்துலேயும் நான் தேங்காய் அரைச்சி போட்டிருப்பேன். ஆனால் அந்த தேங்காய் எண்ணெயில் சமைக்கும்போது வீடே ஒரே மனமாக இருந்துச்சு. ஆனால் மெயின் குழம்பு என்ன வைக்கணும்னு எனக்கு தெரியல. அதனால் பப்பு ஆந்திராட்டிருந்து கடன் வாங்கிட்டு வந்தாச்சு. அப்புறம் இலை பனானா சிப்ஸ் இருந்தால் தான் சாப்பிடுவேன்னு சொல்லி எங்கள் ஆள் அனுப்பி இலை நான் போட்டு நான் பண்ண எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அவ்வளோ அழகு போல் இருந்துச்சு. எனக்கே ஒரே சந்தோஷம். நம்ம இவ்வளோ பண்ணியிருக்கோமா, நமக்குள்ளே இவ்வளோ திறமையாக நினச்சி நல்லா உட்காந்து சாப்பிட்டு